வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? நல்லா போச்சு. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இன்டர்நேஷனல் டூ இன்லேண்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நடந்த ஒரு உலகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்த பத்தி பார்க்க போறோம். யார் இத பண்ணியிருக்கா அப்படின்னா, அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, வெனிசுலா அப்புட்ன்னு சொல்லக்கூடிய நாட்டு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதல் நடத்தி அந்த நாட்டோட பிரசிடென்ட்ட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பிரசிடென்ட்டையும் அப்புறம் பிரசிடென்ட்டோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவிங்க அவிங்க ஊரோட ஆயில் ரிசர்வ் அதாவது லித்தியம் ட்ரையாங்கிள்ன்னு சொல்லுவாங்க. லித்தியம்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு மினரல்னு உனக்கு தெரியும். இந்த கார் பேட்டரி எல்லாம் செய்ய ரொம்ப யூஸ் பண்ற விஷயம். 2வது கோல்டு, 3வது ஆயில். இது 3மே அதிகமா கிடைக்கக்கூடிய இடம். இன்னைக்கு பிரசன்ட் டேட்டா படி லித்தியம் ஐ மீன் ஆயில் ரிசர்வ் வெனின்சுலா தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு டேட்டாப்படி. ஒரு காலத்துல அது வெனிசுலாவா இல்ல வேற ஒரு நாடா இருந்துச்சு. இன்னைக்கு வெனிசுலா இருக்கு. நாளைக்கு வேற ஒரு நாடா இருக்கும். பட் அட் பிரசன்ட்ல வெனின்சுலால தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் இருக்கு. இப்ப அந்த ஆயில் ரிசர்வ கைப்பத்தணும் அப்புட்ன்ற ஆங்கிள்ல தான் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டு மேல தாக்குதல் ஏன்னா, அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆயில வந்து சைனாவோட கரன்சில சேல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்ரீமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ யுவான்லயே ஆயில் ட்ரேட் பண்ணலாம் அப்புட்ன்னு ஒரு முயற்சி நடந்திருக்கு. டாலரோட டாமினன்ஸ் போயிறக்கூடாது அப்புட்ன்றதுக்காகவும், அங்க இருக்க ஆயில நம்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்புட்ன்ற ஒரு மைண்ட் செட்லயும், இந்த வெஸ்ட் சைடு ஃபுல்லாவே நம்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்புட்ன்ற ஒரு குணம் ஒரு ஆதிக்கம் செலுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோட நடக்கப்பட்டது தான் தாக்குதல். ஸோ இன்னைக்கு மதியம் அரௌண்ட் மதியம் பக்கமா அ நேத்து ஆ இன்னைக்கு நேத்து அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு மதியம் பக்கமா வந்து அவர கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதாவது நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் கோர்ட். அந்த கோர்ட்ல வந்து அவர வந்து இது பண்றாங்க. என்ன பண்றாங்க? ப்ரொசீட் பண்றாங்க. ஆ அவ்வளதான். இப்ப வெனிசுலா நாட்டோட ஆர்மி சீஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, நீங்க அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் ஆகிய நீங்க எங்களோட பிரசிடென்ட்டையும், எங்க நாட்டோட ஃபர்ஸ்ட் லேடி அப்புட்ன்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட்டோட மனைவியையும் ரிலீஸ் பண்ணியே தீரணும். இல்லன்னா நாங்க வந்து போரா கன்சிடர் பண்ணி தாக்குதல் தொடங்குவோம். அப்படின்னு வெனின்சுலா வெனின்சுலாவோட ஆர்மி ஜெனரல் சொல்லியிருக்காரு. சைனா வந்து இப்படி இந்த மாரி அமெரிக்கா பக்கத்து வீட்டுக்காரன் பொழப்புல மூக்க நுழைக்கிறதே பொழப்பா வச்சிருக்காய்ங்க. நீங்க வந்து வெனிசுலா பிரசிடென்ட்ட ரிலீஸ் பண்ணியே தீரணும். இல்லாட்டி இது தேவையில்லாம பெரிய பிரச்சனையா மாறும். அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்கு. ரஷ்யாவும் இதே மாதிரி இப்ப அமெரிக்கா வந்து இன்னொரு நாட்டோட அ சுதந்திரத்துல அவிங்க மூக்க நுழைக்கிறாங்க. பார்டர் பா அவிங்கவிங்க நாட்டு பார்டருக்குள்ள அவிங்கவிங்க ரூல் தான். இப்படி அமெரிக்கா போய் மூக்க நுழைக்கிறது தப்பு. அவிங்க ரிலீஸ் பண்ணல அப்புட்ன்னா ரஷ்யா டைரக்ட்டா அதுல உள்ள இறங்கும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்புட்ன்னா, யுஎன்எஸ்சி அதாவது யுனைட்டட் நேஷன் ஆஃப் கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில் அந்த இடத்துல இன்னைக்கு 8:30 மணிக்கு பார்த்தேன் அப்புட்ன்னா, ஒரு மீட்டிங். இந்த வெனிசுலால நடக்கப்பட்ட தாக்குதல் பத்தியான ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்க ரஷ்யாவும், சைனாவும் சேர்ந்து தான் இனிஷியேட்டிவ் பண்றாங்க. அவைங்களோட ரெக்வெஸ்ட்டின் பேர்ல தான் அந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. இப்ப ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போய் அட்டாக் பண்ணி அந்த நாட்ட வந்து நேட்டோ கூட சேரக்கூடாது. ரஷ்யா சொல்ற பாயிண்ட் என்ன அப்டின்னா, நீங்க நேட்டோ கூட சேராதீங்க. நான் உங்கள அட்டாக் பண்ண நான் வெளியேறிறேன்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் நாட்டோட பிரசிடென்ட்டான ஜெலன்ஸ்கி வந்து, நாங்க வந்து நேட்டோவ சேருவோம். நேட்டோன்றது நெறைய உலக நாடுகள் அமெரிக்கா கீழ பல உலக நாடுகள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு படை. அந்த படை அந்த நேட்டோல நேட்டோன்ற ஆர்கனைசேஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவிங்க அந்த உறுப்பினர்கள் நாடுகள் மேல ஏதாச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா, அது அமெரிக்கா மேலேயே பண்ண அட்டாக் அப்புட்ன்ற மாதிரி, அந்த உறுப்பினர் அல்லாது மத்த அனைத்து உறுப்பினர் மேலயுமே பண்ணப்பட்ட அட்டாக் அப்புட்ன்னு கன்சிடர் பண்ணி,
அந்த நேட்டோ படை வந்து அந்த நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணும். அந்த நேட்டோல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு பாதிப்புன்னா, அந்த நேட்டோ படைகள் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாரி ஒரு படைய வந்து உக்ரைன்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் புட்டின் பயப்படுறாரு. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, உக்ரைன் தான் ரஷ்யா கூட கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்றாங்க. இப்ப நேட்டோ படையில முக்கியமான பங்கு வகிக்கிறது அமெரிக்கன் படை தான். அவங்க தான் ஒரு மிகப்பெரிய மெம்பர். ஐ மீன் அந்த நேட்டோவோட குரூப்போட லீடரே அமெரிக்கா தான். அப்ப தன்னோட நேட்டோ நாடுகள்ல தன் இயக்கத்த சார்ந்த ஆர்மி ட்ரூப்ஸ கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு பவர் இருக்கு. இடி உக்ரைன் வந்து நேட்டோல ஒரு நபரா மாறுனதுக்கு அப்புறம், அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ கொண்டு போய் ரஷ்யாவோட பார்டரே நிறுத்தி வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நமக்கு பாகிஸ்தான் தொல்ல குடுக்குற மாரி, அங்க நமக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் தொல்லையா இருந்துரும். அப்புட்ன்ற எண்ணத்தினால தான் ஒரே நாள்லயே வேலைய முடிக்காம ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா 2 வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முடிவு கொண்டு வரல. ஆனா அமெரிக்கா 3 மணி நேரம் டக்குனு உள்ள இறங்குனாய்ங்க. பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணாய்ங்க. தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்ன இல்ல அதான் அப்டின்னா எனக்கும் புரியல. இப்ப நேட்டோ படையில இருக்கிறதும் வந்து அமெரிக்கன்ஸ் தானே. அவங்க ஆஹ போய் அதிரடியா ரஷ்யாவை போட்டு தள்ளுறதுக்கு ஏன் இவ்ளோ நாள் எடுக்குது? உக்ரைன் வந்து நேட்டோல இன்னும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ண போறேன்னு அனவுன்ஸ் பண்ணதுக்கு தான் இந்த அடி. ஓ! ஓகேவா? ஓகே. ஜாயின் பண்ணல. இப்ப ஐ மீன் இத ரெஃபரன்ஸா சொல்றேன். ரஷ்யா பண்ணது தப்பு அப்படின்னு ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டு ரஷ்யாவ ஒதுக்க பார்த்தாங்க. தனிமைப்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதே தான் அமெரிக்காவும் பண்ணியிருக்கு. சோ அப்ப ரஷ் போய் ஒரு சைன போட்டு வர வேண்டியது தானே. என்ன போட்டு சைன போட்டு வர வேண்டியது தானே, நாங்க நேட்டோல சேர்றோம் அப்படின்ட்டு. அதையும் பண்ண மாட்டேங்கிறாப்புல. எப்பா அத பண்ணா ஃபுல் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவாங்கப்பா. உலகத்துக்காக இவர் யோசிக்கிறாரா? ஆமா. பெரிய ஆள் தான்ப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, உக்ரைன் பிரசிடென்ட் நேட்டோ படையில சேர்றதா உறுதியா தான் இருக்காரு. பட் ஒன்ஸ் அக்ரீமெண்ட் போட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, இது உலக போரா மாறிடும். சைன் பண்ணிட்டா. இத ஒரு சுமூகமா முடிக்கணும். பாதுகாப்பும் கிடைக்கணும். அமெரிக்காவும் பாதுகாப்பா ரஷ்யாவும் பாதுகாப்பா இருக்கணும். உக்ரைனும் பாதுகாப்பா இருக்கணும் அப்புட்ன்னா, 2 பேருமே அவைங்க ஐடியா விட்டு பின்வாங்கணும். நேட்டோல நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்ட்டாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா ஃபோர்ஸஸ் பின்வாங்கிரும். இதுவரை என்ன ஆக்குபை பண்ணாங்களோ, அத மட்டும் ஆக்குபை பண்ணி வச்சுப்பாங்க. இவிங்க ஒத்துக்காத வர கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபேஷன் அதிகப்படுத்திட்டே போறாங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் நாட்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட ஆதிக்கத்த அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. இப்படியே போச்சுன்னா, நாடு வந்து முழுக்க ரஷ்யா கைக்கு போயிரும். அப்படி போகாம இருக்கணுன்றதுக்காக, அமெரிக்கா அவைங்க நாட்டோட பார்லிமென்ட்ல பில் பாஸ் பண்ணி, காசு எடுத்து, அந்த காச வச்சு டிஃபென்ஸ் பொருட்கள்லாம் துப்பாக்கி, குண்டு, மருந்து அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி உக்ரைனுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இப்ப இதே மாதிரி தான் வெனின்சுலாவோட பிரசிடென்ட் ஒரு ஆர்மி பரேட்ல பேசுறப்ப, அவர் மேல ட்ரோன் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் ஆ யாருன்னே தெரியாத நபர் ஒரு மூலியமா அன்னோன் பெர்சன் யாருன்னு தெரியல. பட் ட்ரோன் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு. அது வந்து தப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க, இப்ப அமெரிக்கா பண்ண தப்புன்னு நெறைய நாடுகள் சொல்லியாச்சு. இன்னொரு நாட்டோட பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சா என் நாட்டுக்கு வந்து என் மேல கை வச்சுப்பாரு. என் மக்களே வீதிக்கு இறங்கி போராடுவாங்கன்னு அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க வெனின்சுலா என்ன என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, ஏதாச்சும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி இங்கேருந்து ஆயில் எடுத்து நாங்க சேல் பண்ணி, காசு பண்ண போறோம்ன்னு உள்ள இறங்குனானா, நெத்தியிலேயே சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்பிள் துப்பாக்கிய தூக்கி கிளம்பிட்டாங்க. லோக்கல் ரவுடி கும்பல்கள்லாம் துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு, எங்க நாட்டு ரிசோர்ஸ் எங்களுக்கு மட்டும் தான் மத்த நாடுக்கு சொல்லிட்டு போக நாங்க விடமாட்டோம். அப்படின்னு மக்கள் கிளம்பிட்டாங்க. ஆர்மி கிளம்பல. மக்கள் கிளம்பிட்டாங்க. சோ இது இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதாவது அமெரிக்காவுக்கு கீழ இருக்கக்கூடியது வெனின்சுலா அடுத்த ஒரு கான்டினென்ட்ல வெனின்சுலா தான் ஃபர்ஸ்ட் நாடு. மேல பக்கமா இருக்கிறது. வெனின்சுலா இருந்து நியூக்ளியர் லான்ச் பண்ணேன்னா, வெனின்சுலா சைனாக்கு சப்போர்ட் பண்றாங்க. சைனா கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. நாளைக்கு வெனின்சுலா லேண்ட்ல இருந்து அல்லது வெனின்சுலாவோட கடல் பரப்புல இருந்து
அமெரிக்காவ அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வெனிசுலா பக்கத்துல இருக்கு. வெனிசுலா அட்டாக் பண்ணல அப்போனா கூட, சைனா அவைங்க ஸ்பேஸ பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம். இப்ப வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ண போறோம் அப்டின்னு சொன்னதுக்கு அமெரிக்கா, ஓகே அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்க அட்டாக் பண்ணலாம். நீங்க ஈரான அட்டாக் பண்ற மாரி தான் நீங்க அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அமெரிக்கா கிரீன் சிக்னல் குடுத்துருக்காங்க. இது இல்லாம, இப்ப அமெரிக்காவுக்கு மேல இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியவும் அமெரிக்கா வந்து கைப்பற்ற போகுது. ஏன்னா, எங்க நாட்டோட பாதுகாப்புக்கு அந்த ஏரியா ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த ஏரியா எங்களோடதுன்னு ரஷ்யாவோட கப்பல்களும், சைனாவோட கப்பல்களும் இந்த பக்கம் நெறைய வந்து போறாங்க. இது நாட்டோட பாதுகாப்புக்கு நல்லதில்ல. இதன் காரணமா கிரீன்லாண்டையும் நாங்க கேப்சர் பண்ணுவோம். அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, முழுக்க முழுக்க வெஸ்ட் சைடு ஃபுல்லாவே அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அண்டர் சிங்கிள் லீடர்ஷிப் கீழ இருக்கணுன்றது தான் இது அமெரிக்காவோட முக்கியமான ஒரு முடிவா இருக்கு. ஒரு தீர்க்கமான ஒரு அப்ஜெக்டிவா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு ஐ மீன் புஷ் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசிடென்ட் இருந்தப்பயும் சரி, ஒபாமா இருந்தப்பயும் சரி, ட்ரம்ப் இருந்தப்பயும் சரி, ஒரு டைம்லயும் இந்த மாரி இன்னொரு நாட்டோட பிரச்சனையில தலையிட்டு, அவிங்களோட பிரசிடென்ட்ட தூக்குறது, கொல்றது இந்த மாரி வேலைய ஹிஸ்டரில 3 டைம் பண்ணியிருக்காங்க. இது 4வது தடவ. ஸோ, இப்ப அமெரிக்கா இப்படி பண்றத பார்த்துட்டு சைனாவும், நம்ம ஏன் தைவான வந்து நம்ம ஓவர் நைட்ல கைப்பற்றிறக் கூடாது அப்படின்னு சொல்லி அவிங்க ஒரு முடிவுல இருக்காங்க. ஓ! ஏன்னா, இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி சண்டை இருக்கோ, அதே மாதிரி தைவானுக்கும், சைனாக்கும் சண்டை இருக்கு. ஏன்னா, தைவான் எங்களுதுன்னு சைனா சொல்லுது. தைவான் சைனா கூட வராதுன்னு தைவான்ல இருக்க மக்கள் சொல்றாங்க. இது ஒரு போர்க்களமாவே போய்க்கிட்டு இருக்கு. எப்பப்பலாம் அந்த பிரச்சனை பெருசாகுதோ, அப்ப யுஎஸ் உள்ள வந்து தைவானுக்கு சப்போர்ட்டா யுஎஸ் உள்ள வந்துரும். அப்படியே கொஞ்சம் பிரச்சனை நார்மல் ஆகும், அதிகமாகும், நார்மல் ஆகும்ன்னு இது ஒரு மாரி ஜவ்வு மாரி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் சைனா அவங்க யுஎஸ் ஏன் வராங்க? அவங்க தான் நேட்டோல இருக்காங்களா? இல்ல. சைனா சண்டை போடுதுல்ல, அதனால நாங்க ஹெல்ப்புக்கு வரோம்ன்னு சொல்லி வராங்க. இவிங்களா வருவாய்ங்க. நேட்டோ வரல. நேட்டோனா அமெரிக்கா படைகள் மற்றும் நேட்டோல இருக்க எல்லா நாடுகளோட படைகளுமே அதுல சேர்ந்திருக்கும். ஒரு 1000 சோல்ஜர்ஸ், ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு 1000 சோல்ஜர்ஸ், ஒரு 2 பீரங்கி அப்படின்னு அவைங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுத்திருப்பாங்க. ஆனா முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த படைகள் அமெரிக்காவா தான் இருக்கும். பிளஸ் மத்த நாடுகள் படையும் சேர்ந்தது தான் நேட்டோ படை. இங்க தைவான்ல ஒரு பிரச்சனை அப்புட்ன்னா, சைனா வந்து அடக்கணும் இல்லையா? அதுக்காக அமெரிக்கா நாங்க ஹெல்ப் பண்றோம்னு கேட்பாங்க. வாங்க, வாங்க உங்கள தான் தேடிட்டு இருந்தோம். தைவான்காரன் கூப்பிடுவான். கை கோத்துக்குவாங்க வந்து. அட கடவுளே! அப்ப வந்து உலகத்துல இவங்க மட்டும் தான் போர் பண்ணணும். வேற யாராவது பண்ணான்னா வேணும்னே ஒப்புக்கிட்டு அவன் போயி, போர் பண்ணான்னா, அவன உலகத்த விட்டே ஒதுக்கி வச்சிரணும். ச்சே! இப்ப இங்க முக்கியமான விஷயம், ஆயில் ரிசர்வ் அமெரிக்காவுக்கு வேணும்ன்றது உண்ம. அமெரிக்காவோட ஒரு ஆர்மி ஜெனரலே ஐ மீன் ஒரு ஆர்மில முக்கியமான போஸ்ட்ல இருக்க ஒரு ஃபீமேல் ஆஃபீசர் சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவைப்படக்கூடிய லித்தியம், ஆயில், கோல்டு எல்லாம் அங்க நெறைய கொட்டி கிடக்கு. அத ஆக்குபை பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, அவ்ளோ ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனா, இத ஏன் இப்ப பண்ணணும் அப்புட்ன்னு பார்த்தா, ஆயில் எல்லாத்தையும் சைனா கூட யுவான்லயே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்பிரிக்கா நாட்டுல ஜாம்பியான்ற ஒரு நாடு யுவான் மூலியமாவே அந்த ஜாம்பியா நாட்டுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய டாக்ஸ யுவான்ல பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா. வெனின்சுலாவும் வந்து யுவான் வச்சே நம்ம வந்து க்ரூட் ஆயில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். டாலர்ஸ்ல வேணான்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கப்பயே இது நடத்தப்பட்டிருக்கு அப்புட்ன்றது சேகரிச்சபடி கிடைச்ச தகவல். ஓ! ஓகே. நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறாங்க. ஆமா. இத இப்படியே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நான் சொல்றத மட்டும் தான் எல்லாருமே கேட்கணும். அகைன் அண்ட் அகைன் யுஎஸ்ஏ தான் உலகத்தோட சூப்பர் பவர்ன்றத நிறுவ பார்க்குறாங்க. ம். ஓகே, ஓகே. ஆ. ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா நாடுகளுமே நெறைய கோல்ட வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. ம். ஒரு ஒரு சார் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டும், சில்வரும் அந்த இதுவரை போனதுலயே ஹையஸ்ட் பிரைஸ் போகுது. அப்புட்ன்னு ஆல்ரெடி இப்ப ₹1,00,000 போயிடுச்சா? கொஞ்சம் நார்மலான டைம்னா திருப்பி ஒரு 80,000 இல்ல 90,000த்துக்கு வந்துட்டு, அடுத்து 1,50,000 போச்சுன்னு வச்சுக்கோவேன்.
சில்வரும் கம்மியாகி திருப்பி இதுக்கு முன்னாடி வச்ச ஹையை விட அதை விட அதிகமா growth ஆச்சு அப்படின்னா சடனா ஷார்ட் டைம்ல உலகத்துல ஏதோ விஷயம் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆஹ் ஒரு டைமும் இந்த மாதிரி கோல்டு சில்வர் ஓவர் வேல்யூ ட்ரேட் ஆகுறப்ப உலகம் ஏதோ ஒரு மிஸ் ஐ மீன் ஒரு 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 மனித இனத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா பணம் எல்லார்ட்டையும் இருக்காது. பட் கோல்டு வச்சிருந்தா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட முடியும். எந்த விதத்திலுமே கோல்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதனால பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணாம கோல்டு வச்சு ட்ரேட் இல்ல பண்ணிட்டு அந்த இருக்காங்க. மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக போகுதுன்னு தெரிஞ்சதுனாலதான் கோல்டு ஆஹ் வாங்குறாங்க. இவங்க எல்லாம் கோல்டு வாங்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இப்ப யோசிச்சு பார்த்தா ஏன் திடீர்னு கோல்டு இப்படி ஆகணும்? அமெரிக்கா இப்படி பண்றது, தைவான், சைனா அப்புறம் சைனா, தைவான் பிரச்சனை, அப்புறம் இஸ்ரேல், ஈரானு, நமக்கும் பாகிஸ்தானுக்கும், நமக்கும் முக்கியமான பங்களாதேஷுக்கும், பிரச்சனை. அஹ் உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும், ஹமாஸுக்கும், இஸ்ரேலுக்கும் இப்படி வளைச்சு வளைச்சு எல்லாருமே ஒரு ஒரு இக்கட்டான டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப இந்த எல்லா எதிரி நாடுகளும் யார் கூட டை அப் ஃப்ரெண்ட்ஷிப் புடிக்கிறாங்களோ, அப்படி அப்படியே ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆயிரும். 2 டீம் ஃபார்ம் ஆயிரும். இப்ப ரஷ்யா, உக்ரைன் போரு. சைனாவும் தைவான் போரு. ரஷ்யாவும் சைனாவும் பிரதர்ஸாம். உக்ரைன் அமெரிக்கா கூட ஃப்ரெண்டு. தைவானும் அமெரிக்கா கூட ஃப்ரெண்டு. அப்ப ரஷ்யாவும் சைனா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாரி ரஷ்யாவும், சைனாவும் யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, அவங்கள அமெரிக்கா கூட சேர்த்துக்கிறது. தான் கூட கூட சேர்த்துக்கிறது. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டு. ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு. இந்தியா வந்து ரஷ்யாவுக்கும், சைனாக்கும், அமெரிக்காவுக்கும் 3 பேத்துமே குளோஸு. பாகிஸ்தான 3 பேரும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரஷ்யா யூஸ் பண்ணிக்காது. சைனாவும், அமெரிக்காவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அவைங்க மூலியமா நமக்கு டென்ஷன் குடுப்பாய்ங்க. இவங்க 2 பேரும் நம்மகிட்ட நல்லா இருக்குமே அடிப்பாய்ங்க. பாகிஸ்தான் மூலியமாவும், பங்களாதேஷ் மூலியமா நமக்கு டென்ஷன் பண்ணுவாய்ங்க. இவங்க நண்பனுங்க மாரி இருக்கிற எதிரிங்க. யாரு? அமெரிக்காவும், பாகிஸ்தானும். அமெரிக்காவும், சைனாவும். ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள் ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள வந்து பலப்படுத்திக்கிட்டு, எல்லாரும் சண்டையில இருக்காய்ங்க. இது எப்போ ஒண்ணு சேர்ந்து பெருசாகும் அப்புட்ன்னு தான் தெரியல. இது இப்படி பெருசு ஆகுன்ற எதிர்பார்ப்புனால தான் வந்து நெறைய கோல்டு வாங்குறாங்க. இன்னொருத்தர் வாரன் பஃபெட்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா பேரு? ஹலோ. ஆமா. ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அவரு வந்து தன்னோட மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மென்ட்ட எடுத்து எல்லாத்தையும் கேஷா வச்சுக்கிட்டாரு. சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்புட்ன்னு அவருக்கு ஏதோ ஃபீலிங். மேபி ஷேர் மார்க்கெட் இறங்கி திருப்பி ஒரு நல்ல கம்பெனி வரப்ப அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நெனச்சாரான்னு தெரியல. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மென்ட்ட கேஷா மாத்திட்டாரு அப்புட்ன்னு நான் படிச்சேன். ஸோ அது கோல்டு, சில்வர் ஹைக் ஆனது. இந்த மாரி எல்லா மோஸ்ட் ஆஃப் தி ஒரு முக்கியமான நாடுகள் மத்தியில ஒரு இருக்கக்கூடிய டென்ஷன். இவர் ரஷ்யாவோட பிரசிடென்ட் மேல, புட்டின் மேல ட்ரோன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க ரீசென்ட்டா. இப்ப இந்த வெனின்சுலா பிரசிடென்ட் மேல ட்ரோன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்புட்ன்னா, நார்த் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜிம் ஜிம் உன்னா சம்திங் அவரு வந்து வெனின்சுலா பிரசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நாங்க வந்து உங்க மேல நியூக்ளியர் அட்டாக் கூட பண்ணுவோம் நாங்க. அப்புட்ன்னு அவரு வெளிய வந்து பேசியிருக்காரு. ஸோ அமெரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு 4, 5 முக்கியமான நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 8:30 மணிக்கு யுஎன்எஸ்சில வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த மீட்டிங்கோட விளைவு என்ன? என்ன நடந்திருக்கு? இந்த அமெரிக்கா வெனிசுலா தொடர்பா உலக உலக நாடுகள் மத்தியில என்னென்ன விஷயங்கள் புதுசா நடந்திருக்கு? என்னென்ன மாறி இருக்குன்றத தொடர்ச்சியான வீடியோவா நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.